ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான அனிமே பார்க்க போறோம். ஏன்னா ஜாப்பனீஸ் அனிமேல கூட இந்த மாதிரி ஆயிருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா இந்த அனிமே பத்தி சொன்னா நம்ம ஹீரோக்கு காடே மாஸ்டரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வீக்கான எதுக்குமே உதவாத ஒரு பையன், அந்த பையனுக்கு வித்தியாசமான விளக்குல இருந்து ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர் ஒன்றும் சாதாரணமான பவர் இல்ல, அது எல்லாமே காடோட பவர் தான். காட் இவன் பண்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்பான். அந்த பவரை வச்சு என்னென்ன பண்ணா, அதே மாதிரி இவனை புலி பண்ணவங்க, இவனை தொல்லை பண்ணவங்க எல்லாரையுமே அவன் பதிலடி கொடுக்க போறான். சோ அப்படிப்பட்ட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க. நான் நிறைய பேர் பாக்குறீங்க, நான் லைக் போடுறது இல்ல. அதே மாதிரி இப்பதான் நீங்க இந்த சேனலையே பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த அற்புதமான அனிமேக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்களுக்கு தெரியறேன்னா, இதுதான் நான். என்னோட பேரு யாங் ஃபேங். நான் ஒரு சாதாரணமான பையன். எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. அவளுக்காக தான் நான் இந்த பார்க்ல வெயிட் பண்ணிருக்கேன். நான் அவளை சந்திக்க போகும்போது அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஒரு நாயை காப்பாத்த போய் நான் அப்படியே தண்ணிக்குள்ள முழுங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த தண்ணியில அந்த நாய் வந்து எப்படியே தப்பிச்சு போயிடுச்சு. இருந்தாலும் என்னோட நிலைமை அதுதான் ரொம்ப மோசமாச்சு. ஆனா அப்படியே முழுங்கினே போனா கீழே போகும்போது எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது என்னோட வாழ்க்கை அது வந்து முடிய போகுதுன்னு. அங்கதான் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஏன்னா என் கை கிட்டியே என்னையே அறியாம ஏதோ ஒரு அற்புதமான விளக்க நான் தொட்டேன். அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான எனர்ஜியும் வந்தது. அதுல இருந்து எது எனக்கு வாய்ஸும் கேட்டது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் முழிச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து எனக்கு கத்தினண்டா, ஹேய் உனக்கு எதுவுமே ஆகல, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயோ இவரு வேற ஏந்துக்கவே இல்ல. அப்பனா நான் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுமோ? அங்க ஆளுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி விதமா ஃபீல் ஆகுது. என்ன இது ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவ வாயோட வாயை வச்சு என்னை காப்பாத்த ட்ரை பண்றாளா? ஆனா எழுந்து பார்த்தா அந்த நாய் தான் பயங்கரமா நக்கின்னு இருக்கு. அடச்சி கன்றாவி, இதுகிட்டே நான் அப்படி பண்ணுந்தேன். ஆமா நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல. நீங்க தான் என்னோட நாய்க்குட்டிய காப்பாத்துனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து எதுவுமே ஆகல, ஏதோ நல்லா இருக்கேன். அங்க சைட்ல ஒரு குரலும் வந்து, எவ்வளவு தைரியம் இருக்கும். ஹே யங் ஃபாங், நீ என்னன்னா இன்னொரு பொண்ணை அப்படியே உஷார் பண்ணலான்னு பாக்குற? அது பக்கத்திலே ஒரு பொண்ணு இருக்கா. இவ தான் சொல்ல போனா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா, எனக்கு தெரியும், நான் அப்பயே யோசிச்சேன். இப்போ அந்த விஷயத்த நானே பார்த்துட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணு கூட இருக்கும் போது இன்னொரு பொண்ணை அசிங்கமே இல்லாம அப்படியே உஷார் பண்ண பாக்குற. ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல, நீ அந்த பொண்ணையே வச்சுக்கலாம். எனக்கும் மிஸ்டர் லீக்கும் இப்ப வெட்டிங் நடக்க போகுது. அதுக்கான இன்விடேஷனை நான் கொடுக்கலாம் தான் வந்தேன். நெக்ஸ்ட் மந்த் நீ வரலாம். அங்க அந்த பொண்ணு சொல்றான், ஆமா நீங்க என்ன பேசுறீங்க? அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். வாய முறையா அசிங்கமே இல்லாம அவன் கூட சுத்தின்னு இருக்க. அம்மா எதுக்கு அவளை கத்துறீங்க? வாங்க நம்ம போகலாம். இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றான், என்ன மன்னிச்சிடு, என்னாலயா எவ்வளவு பிரச்சனை? இல்ல அது உன் மேல எந்த விதமான தப்பும் இல்ல. உங்க அப்படிதான், இதுக்காகலாம் நான் முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். சரிப்பா அப்பனா நான் வந்து போறேன். இந்த சைடு அவன் மிஸ்டர் லீயை நினைச்சு ரொம்ப கோவமாகறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மிஸ்டர் லீயும் அந்த பொண்ணும் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? திடீர்னு அவனுக்கு வானத்துல இருந்து ஒரு குரல் வருது. இந்த பொண்ணுங்கனாலே அப்படிதான். ஏன்னா இவங்கள நம்பவே முடியாது, எப்போ கைட்டி விட்டு போவாங்கன்னே தெரியாது. கரெக்டா அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் ஆயிருக்கு. ஆமா யார் இது? திடீர்னு அங்க ஒரு ஸ்பிரிட்டும் வந்து இதை பார்த்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்பதான் அதை பத்தி அது சொல்லுது, நான் ஒன்னும் ஸ்பிரிட் இல்ல, நான் 10,000 வருஷமா தூங்கின ஒரு காட். என்ன நீதான் எழுப்புனிய? என்னது நான் எழுப்புனா? நான் என்ன பண்ண? எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அற்புத விளக்கு இதுல நான் தூங்கி இருக்கும் போது நீ தான் கடலுக்குள்ள என்னை எழுப்பி விட்ட. என்ன சொல்றீங்க? ஆமா என்னோட கையில ஏதோ ஒரு விளக்கு இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா உன்னோட கையை செக் பண்ணு, அந்த கையிலயும் ஏதோ ஒரு டேட்டோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா. அப்பதான் ஆளுக்கே புரியுது இவன் தெரிஞ்சோ தெரியாமலே அதை பயன்படுத்திருக்கானு. நான் வந்து ஒரு ஹெவன்லி காட், 10,000 வருஷமா நான் தூங்கி நின்றேன். என்னோட பேரை நீ லின் அப்படின்னு கூப்பிடலாம். இதெல்லாம் கேட்டோன்னே ஆளுக்கு ரொம்ப ஆர்வமாகுது. அப்போனா உங்ககிட்ட நிறையவே பவர் இருக்கும்ல, ஆக்டிவேஷன், QI இந்த மாதிரி நிறைய பவர் உங்ககிட்ட இருக்கும்ல. அப்போ அதுல இருக்க பவரை எனக்கு கொடுக்க முடியுமா? என்ன உங்களோட டிசைபிளா வச்சுக்க முடியுமா? என்னது டிசைபிளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அதுக்கு சில பல குவாலிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். உனக்கு அந்த அளவுக்கும் திறமை இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. இதை கேட்டோன்னே அவனுக்கு மண்டியை வெடிக்கிற மாதிரி போகுது. ஏன்னா இது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில குவாலிஃபிகேஷன் அதுதான் அவனோட வாழ்க்கையை ஒரு மாதிரி ஆக்குச்சு. நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை உஷார் பண்ணலான்னு போனா, நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. கம்பெனிக்கு போனாலும் இவனுக்கு பெரிய வேலை ஒன்றும் கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி இவன் கேட்டாலும், ஆமா இவர் வந்து அப்படியே படிச்சு கீச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. ஏன் இத்தனைக்கும் இவன் கூட இருந்த இந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவளே பணத்துக்காக இந்த பையனை விட்டு போயிட்டா. அதனால ஒரு விலை உயர்ந்த பொருளை கூட வாங்க முடியல. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இதெல்லாம் யோசிச்சு பாக்குறானா அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த உலகத்துக்கு கண்டிப்பா நான் ஒரு நாள் நான் யாருன்னு காட்டதான் போறேன். அவன் கொடுக்குற அந்த பார்வை அது ரொம்ப பயங்கரமா இருக்குமா. இதை பார்த்து அவரே ஆச்சரியமாகறாரு. அப்படியே அவனை பார்க்க என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க இருக்கும் போது நான் இப்படிதான் இருந்தேன். சரி நீ வந்து எவ்வளவு ஆசையா ரொம்ப ஏங்கி போய் கேட்கறனால நான் வந்து ஒத்துக்கிறேன். நீ வந்து என்னோட டிசைபிளா இருக்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கல்டிவேஷனும் பேசிக்கான டெக்னிக் எல்லாத்தையுமே உனக்கு நான் சொல்லி தரேன். அப்படியே ஆளு மண்டையில கைய வைக்கிறானா, இதனால அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. ஐயோ என்னையா நீ பண்ற? என்னோட தலைய ஒரு மாதிரி பயங்கரமா வலிக்குது, விட்டா என்னோட தலையை வெச்சிரும் போல. ஆனா அப்படியே அவன் செலுத்த ஆரம்பிக்கிறான். கடைசியில எல்லாமே முடிய கொத்து. அவ்வளவுதான். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த பேசிக்கான டெக்னிக்கையும் எனக்குள்ள இருந்த அந்த கல்டிவேஷன் அது இப்போ எல்லாமே உனக்குள்ளே இருக்கு. சோ உன்னால எவ்வளவு உழைச்சி முன்னேற முடியுமோ அவ்வளவு உழைப்பப்படு. அதனால கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா மாற முடியும். அதுக்கு நீ லேசியா இல்லாம இருந்தா சரி. சரின்ட்டு அவனுக்கு ஒரு கால் வந்தா யாராதுன்னு பார்த்தா மேனேஜர் தான். டேய் யாங்கு எங்கடா இருக்க? வேலைக்கு வராம என்ன
என்ன பண்ணிருக்க பைத்தியம் மட்டும் யார் என்ன பெரிய ஜாப்ல இருக்காரோ வேலைக்கு வாடா மரியாதையா வரேன் இந்த மாதிரி நான் மறந்துட்டேன் பாஸ் இந்த சைடு அவரு சொல்லிருக்காரு ஏய் ஃபாங் நீ வந்து உண்மையிலேயே லக்கி தெரியுமா என்னோட டிசைபிளா இருக்கேன் நான் இனிமேல உனக்கு நல்ல நாள் ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி நீ என்னோட டிசைபிளா இருக்கனால இனிமே என்ன மாஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடணும் இல்ல மாஸ்டர் பாக்குறாரா ஆனா யாங் பார்த்தா ஓடிய போயிட்டான் அடே உனக்கு எவ்வளவு விஷயத்த கொடுத்தேன் ஒரு மரியாதை கூட தராம அப்படியே ஓடி போயிட்டேன் நெக்ஸ்ட் சீன்ல யாங்க காட்டுறாங்க யாங் பார்த்தா அவனோட வேலையில இருக்கனா அங்க பாஸ் பயங்கரமா கத்துறாரு சொல்ற வேலை எல்லாத்தையும் ஒழுங்கா பண்றா இனிமே வச்சு ஒழுங்கா வரப்பாரு பின்னாடியே 4-5 பசங்க ஏதோ ஒரு அழகான பொண்ணு அப்படியே தூக்கின போறாங்க யாங்க பாக்குறான் அட இந்த பொண்ணு அது லின்னு தானே என்னோட கிளாஸ்ல படிக்கிற அந்த பொண்ணு தான் இவன் இங்க என்ன பண்றா அதுவும் மயக்கமா இருக்கா அதே மாதிரி இவங்க பண்ற வேலை அதுவும் உனக்கு சரியா தெரியல ஏய் என்னடா யோசனை இருக்க வேலையை பண்ண சொன்ன நீ என்னன்னா கனவு காண்றியா சீக்கிரம் நான் சொன்ன வேலைய சீக்கிரமா பண்ண பாரு யோ வாய மூடியா இன்னும் சொன்ன வாய மூடுன்னு சொன்னேன் சீன்ல உள்ள அந்த ஆளுங்களும் சொல்றாங்க ஓ பாஸ் நான் வந்து உனக்காக ஒரு பயங்கரமான ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன் எப்படி இந்த ஐட்டம் வேற லெவல்ல இருக்கா ஆனா ஒரு விஷயம் அவ ஏந்துக்க கொஞ்ச நேரம் ஆகும் ஏன்னா அவளுக்கு ட்ரக் நிறையவே அப்பி விட்டனா அதனால கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வந்து இருக்கதான் செய்யும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க பரவாயில்ல நான் எதிர்பார்க்கல இந்த பொண்ணு உண்மையிலே அழகா இருக்கா சரி என்ன ஆரம்பிக்கலாமா திடீர்னு அங்க டோரை யாரோ தட்டுறாங்க ஏய் யாரா அவன் இந்த டைம்ல வந்து கிடக்குறான் அங்க டோரை ஓபன் பண்ணலான்னு போனா அவன் பயங்கரமா கிக் அடிக்கிறான் இதனால ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான் நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது நான் லைட்டா தான் அடிச்சேன் ஆனா ஏதோ ரொம்ப ஸ்ட்ரென்த் எனக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது யாரா அவன் அவனோட கால மரியாதையை கொண்டு வர பாருங்க நம்மளோட ஆளுங்களே அடிக்கிறான் அங்க ஆளுங்களும் தாக்க போறாங்களா அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீட் அது வந்து ரொம்ப பயங்கர வேகமா இருக்கு இதுக்கு முன்னாடி அவன் நகர்றதே ரொம்ப ஸ்லோவா இருக்குமா ஆனா இப்ப கொடுக்குற மூவ்மெண்ட்டை பார்த்து அவனே ஆச்சரியமாகறான் என்ன இது என்னோட மூவ்மெண்ட் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு அங்க மத்தவங்கள தாக்க வராங்களா அவனோட 2 காலையும் பயன்படுத்தி பயங்கரமா தாக்குறான் ஏய் என்ன ஹீரோன்னு உனக்கு நினைப்பா ஹீரோ மாதிரி இங்க இருக்கிற ஹீரோயினை தூக்கின்னு போகலான்னு பாக்குறியோ நான் வந்து காட்டுறேன் அதாவது நான் யாருன்னு அங்க அடிக்கலான்னு போறான் ஆனா நடக்கிற விஷயமே வேற ஏன்னா ஆளு பயங்கரமா அடிச்சிடறான் ஐயா என்னை வந்து மன்னிச்சிருங்க ஐயா எனக்கு வந்து தெரியாது நீங்க எவ்வளவு பலசாலியா இருப்பீங்கன்னு அதனால என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா ஏய் திரும்பவும் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கவோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணனா அவ்வளவுதான் நான் வந்து உன்னை அப்படியே பிரிச்சு மேஞ்சிருவேன் பாத்துக்கோ நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணை அவனோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போறான் ஆனா அவனுக்கு இன்னமும் தெரியல இந்த பொண்ணை நான் இங்க படுக்க வச்சுட்டேன் இப்போ நான் எங்க தூங்க போறேன் ஏன்னா பெட் மேல அவ தூங்குறா நான் என்ன பண்றது எனக்கும் ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு திடீர்னு அந்த கார்டும் வராரு ஆமா என்னப்பா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா எனக்கெல்லாம் இது பல முறை நடந்திருக்கு போக போக உனக்கு இதெல்லாம் பழகிடும் என்னது யோ நீனே சொல்லாம கொள்ளாம திடீர்னு வர இந்த மாதிரி வந்தெல்லாம் பயமுத்த கூடாது ஏன்னா நான் தனியா இருக்கேன் சரி நான் வந்து எதுக்கு வந்தேன்னா உன்னை பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்தேன் அம்போன்னு என்னை விட்டு போயிட்டல நீ இந்த பொண்ணு ஒரு மாதிரி சவுண்டை விட்டு இருக்கா என்ன இது என்னோட வயிறே ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது எனக்குள்ள ஏதோ ஒன்று வித்தியாசமா பண்ணுது ஆமா அவ என்ன பண்ணிருக்கா ஒரு மாதிரி தூக்கத்திலே வித்தியாசமா ஏதோ பண்ணிருக்கா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் அந்த பொண்ணு வித்தியாசமா நடந்துக்கிறா ட்ரக்கோட டோசேஜ் அது ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா காட் இப்போ வந்து நான் என்ன பண்றது நீ கவலைப்படாத உனக்குள்ள நான் நிறையவே வித்தையை இறக்கி இருக்கேன் அதனால நீயே உன்னோட மைண்ட்ல தேடு உனக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் அங்க இதுக்கப்புறம் அவனோட மைண்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு செக் பண்றானா அங்க ஒரு ஸ்கிராலா அவனோட மைண்டுக்குள்ள செக் பண்றான் அங்க எதுவுமே டோசேஜ குறைக்கிற மாதிரி இல்ல அதெல்லாம் அவன் தேன் இருக்கும் போதே அந்த பொண்ணு பக்கத்திலே வந்துடுறான் ஆமா யார் இவன் ரொம்ப ஹாட்டா இருக்கான் ஆமா இவன் என்ன பண்ணிருக்கா இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுமே நல்ல வேலை நான் வந்து ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மேல இவளை அப்படி பண்ண விடக்கூடாது அந்த ஸ்கிரால ஓபன் பண்றானா அதுல ஏதோ ஜுட்சு எல்லாம் போட்டிருக்கு இந்த ஸ்க்ரோல்ல இருக்கப்படி சில பல விஷயத்த பண்றானா இதனால அந்த டோசேஜும் அப்படியே கம்மியாகுது அப்படியே அடுத்த நாள் ஆகுது அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா ஹே போவர்டு நான் வந்து இங்க என்ன பண்ணிருக்கேன் அதுவும் உன்னோட பெட்லியா அதுவும் யாரு வீடு இது இரு நான் வந்து விளக்குறேன் அதாவது ஒண்ணுமே ஆகல என்ன விஷயம்னா நேத்து நீ பாருக்கு போன அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் உனக்கு ஆச்சு உனக்கு யாரோ ஒருத்தங்க ட்ரக் கொடுத்தாங்க அதுக்கு நீ ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்ட அப்படியா அதெல்லாம் நடந்தது எனக்கு எந்த விதமான விஷயமும் ஞாபகமே இல்லையே இல்ல நீ வந்து ஒரு மாதிரி போதையில இருந்த உன்னை வந்து நான் தான் சரி பண்ணனே அப்படியா என்னால நம்ப முடியலையே உனக்கு வேணும்னா அங்க இருக்கிற சர்வேலன்ஸ் கேமரா வேணா நான் காட்டட்டா இதை கேட்டோன்னே அவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான் சீன்ல அவங்க 2 பேருமே ஸ்கூல் பக்கம் போறாங்களா அவளுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்ல நீ வந்து என்ன சொன்ன நான் உண்மையிலேயே பாருக்கு போனேன்னா என்ன ஹேய் இதோட நீ 3 வாட்டி கேட்டுட்ட திரும்ப எத்தனை வாட்டி நீ கேட்க போற சரி இந்த மாதிரி நான் நம்புறேன் ஆனா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன் இல்லையா பின்ன ஏன்னா நீ தூங்கின இருக்கும்போது உனக்கு நான் சில பல ட்ரீட்மெண்ட்டை பண்ணேன் ஏன்னா அப்பதான் உனக்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸிக்கான விஷயம் அது வந்து வெளியில போகும் என்னது உண்மையா நீ தான் அப்படி பண்ணியா ஆமா நான் வந்து எதுக்கு உன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல போறேன் சரி அப்படின்னா ஓகே தான் அப்போனா நம்ம லஞ்ச்ல அப்புறமா சந்திக்கலாம் இவன் பேசுறதையும் மத்தவங்க பாக்குறாங்களா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா அந்த அழகான பொண்ணு கூட இவன் என்ன பண்ணிருக்கான் நம்மளும் நிறைய நாளா ரூட் விடுறோம் இருந்தாலும் ஒண்ணுமே நடக்கலையே அந்த லிங்க இவன் எப்படி உஷார் பண்ணா அங்க பின்னாடி இன்னொரு பையனும் வந்து கேக்குறான் ஆமா இன்னைக்கு அகாடமிக்கு நீயும் லிங்கம் ஒன்னா இதுக்கு வந்தீங்க காலுக்கும் ஒன்னும் புரியல ஆமா இவன் யாரு இப்பதான் விளக்குறான் அதாவது என்ன விஷயம்னா லிங்க இவன் ரொம்ப விரும்புறானா பல வருஷமா ரூட் விடுறான் இந்த மாதிரி எப்பதான் உஷாராவா அப்படின்னு ஆனா நடுவுல அந்த கரடி பூந்த மாதிரி இவன் பூந்துட்டான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்
அடிப்பான்டா. அடிக்கலான்னு வரும்போது அங்க லைட்டா தான் அடிக்கிறான். அதுக்கே ஆளு எங்கேயோ போய் வளர்றான். அட நான் மந்தே வந்துட்டேன். அந்த காடோட பவர் எனக்கு வந்ததுல இருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இனிமேலும் என்னோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நான் யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க லஞ்ச் டைம் தான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அங்க வந்திருக்கா. ஹேய், நீ வந்து இங்க தான் வெயிட் பண்ணிருக்கியா? நான் வந்து சொன்ன மாதிரி இங்க வந்துட்டேன். அதே மாதிரி என் கூடவே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இவளோட பேரு சாவ்பே. அதே மாதிரி இந்த பொண்ணு இவளோட பேரு லின்ஹா. நான் எதிர்பார்க்கல, அதாவது இந்த பொண்ணுக்கு எவ்வளவு அழகான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க சாவ்பேவும் அவனும் தனியா உட்காந்து இருக்காங்க. அங்க லின்னு தான் போய் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு போறான். அங்க லின்ஹாவும் யோசிக்கிறான், ஆமா இவன் எதுக்கு இப்படி பாக்குறான், ஒரு மாதிரி என்னையே உத்து பாக்குறான். யாங்கோ சொல்றான், லின்ஹா வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். இந்த சைடு அவங்க சாவ்பேவும் கேக்குறான், ஆமா லின், உனக்கு எப்படி அந்த யாங் ஃபாங் அந்த பையனை நல்லா தெரியும்? அதுவா, அது வந்து ஒரு மிகப்பெரிய கதை. அதை நான் சொல்ல ஆரம்பிச்சா அப்படியே போயினே தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, உண்மையிலேயே அவன் நல்ல பையன் தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேரும் ஃபுட் எடுத்துன்னு வராங்களா, வித்தியாசமா உள்ள சவுண்ட் கேக்குது. ஏய் யாங், நீ வந்து பொறுமையா பண்ணு, நான் இன்னமும் ரெடி ஆகல. ஏய் நீ கவலைப்படாத, நான் ஜென்டலா பண்றேன். இதை பார்த்து லிங்குக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அட இந்த பொறிக்கு என்ன பண்ண இருக்கான் உள்ள? அப்பனா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் தனியா வெள்ளன்னு இருக்காங்களா என்ன? லின்னால பொத்துக்கவே முடியல. உள்ள பார்த்தா அவன் ஏதோ ஒரு மசாஜ் மாதிரி அந்த பொண்ணுக்கு பண்ண இருக்கான். நீ கவலையப்படாத, நான் ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் உனக்கு பண்றேன். ஆனா இது பார்த்துன்னு இருக்க லின்னுக்கு ஒரு விதமா தெரியுதா? பொறுக்கி நீ வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏய் லின், நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சில பல நாளாவே உடம்பு சரியில்லை. உனக்கு மெடிக்கல்ல நிறையவே ஸ்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அவன் ட்ரீட்மெண்ட் எனக்கு பார்த்தான். ஆனா நீ என்னன்னா பொட்டுன்னு இப்படி அடிச்சிட்ட அவனை. ஆமா, இந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ண இருக்கா. இப்படி இவன் யோசனை இருப்பானா? திடீர்னு பின்னாடி ரெண்டு பேரும் வராங்க. ஆமா தனியா மாட்டிக்கினியா? இவன் தான் பாஸ், இவன் தான் என்ன அடிச்சான் அப்போ காலையில. ஓ, அப்பனா நீ ஆளை கொண்டு வந்திருக்கியா? ஒரு குரங்கு என்ன தாக்குறதுக்கு இன்னொரு குரங்கு கூட்டு வந்திருக்கா? ஆமா, நீ தான் இவனை அடிச்சியா? எது கிடைச்சா? அதுவும் அந்த பொண்ணுக்காக தானே. அப்பனா மரியாதையா மன்னிப்பு கேளு, அந்த பொண்ணையும் நீ விட்டணும். இதெல்லாம் பாக்குற லிங்குக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அட உங்க ரெண்டு பேரும் என்ன எனக்காக சண்டை போடுறாங்க. அந்த பையன் ஜலஸ் ஆகுறானா எனக்காக? அங்க மத்தவங்களும் பேசுறாங்க. அவ்வளவுதான்டா, இந்த யாங் ஃபாங் அவன் காலி, இன்னைக்கு அவன் செத்தான். ஏன்னா அவனோட பலத்தை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாது. யாங் ஃபாங்குக்கு இன்னைக்கு சமாதி தான். சரி அப்புறம் என்ன, நீங்க அந்த பொண்ணை மீட் பண்ணலாம், நான் வந்து நடுவுல எல்லாம் வர மாட்டேன். உடனே அப்படியே திரும்பி அந்த பையனை பாக்குறான். ஓ என்னையா சொல்ற? அதாவது நீ அந்த லிங்க அந்த பொண்ணுக்காக சண்டெல்லாம் போட மாட்டியா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மாமே. என்னதான் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாலும் எனக்கு வந்து அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அழகு அதை வச்சு ஒண்டி நம்ம விரும்பணும் அப்படின்னு இல்ல. உனக்கு புரியுதா விஷயம்? இது கேட்கும் போது அந்த பொண்ணு அப்படியே உருகி போறா. என்னது அவன் என்ன சொன்னா? அதாவது அவனோட லவ் தான் கன்ஃபஸ் பண்ணல. அழகு வேறமா அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒண்டி யாருமே விரும்ப மாட்டாங்க. என்னடா சொல்ற நீ? அந்த பொண்ணை இப்படியே உன்ன வலையில அப்படியே போடலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருக்கும் அந்த பொண்ணை அப்படியே ரொமான்டிக்கா தூக்கலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. பாய்ஸ் நீங்க ரெண்டு பேரும் அந்த பையனை பயங்கரமா தாக்குங்க. அவனை நீ காலிடா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் தாக்குறாங்க. இன்னும் ஒண்ணு, அவங்களோட கைதான் உடைஞ்ச போது. நான் எதிர்பார்த்ததை விட உனக்கு நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கு போல. நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ வந்து அவனை தோக்கடிக்கிற அளவுக்கு ரொம்ப பலசாலியா தான் இருக்க. அப்புறம் என்ன, நீ ஏன் கூட சண்டை போடு. அப்படியே ஆளு தாக்கலான்னு வருவானா? ஆனா அவனோட முட்டியை வச்சு தாக்குறான். இதனால அவனோட பல்லு உடைஞ்ச போது அவன் அப்படியே தோத்து போயிடறான். என்னது, நீங்கால அவனை தோக்கடிக்க முடியலையா? இங்கே தோத்து போயிட்டானா? இவன் என்ன அவ்வளவு பலசாலியா? ஐயோ ஆளே, நான் ஒன்னும் கூட சண்டை போடணும் அப்படின்லாம் ஒன்னும் வரல. நான் உங்க கூட நல்லா பழகலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்க பண்றது அப்படி இல்ல. அதனால்தான் இப்போ நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க லிங்குக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் உருவாகுது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுக்கும் மேல அவன் எனக்காக தான் சண்டை போட்டான். நெக்ஸ்ட் சீன்ல அவன் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சண்டை எல்லாமே ஞாபகம் வருது. சண்டை போடும் போது என்னோட பவர் அது வந்து கான்ஸ்டன்டா இருந்தது. ஆனா என்னோட பவரை எப்பயுமே அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தினமும் நான் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவனோட மைண்ட்ல ஒரு ரெசிபி புக்கும் வந்து அதுல பார்த்தா ஏதோ ஒரு பில்லு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அட இது என்ன தங்க கலர்ல ஏதோ ஒரு பில்லு இருக்கு. இதை நான் ஓசியிலேயே செஞ்சு விற்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான், அடுத்த பணக்காரனா நான் தான் இருப்பேன் போல இந்த உலகத்துல. சரி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். திடீர்னு அவனுக்கு ஒரு காலம் வந்து யார் அதுன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான். மச்சான் இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கினேன்டா மச்சான். என்ன விஷயம்னா நான் ஒரு இடத்துல மாட்டிக்கினேன். அங்க காசு எனக்கு கேக்குறாங்க. சரி நீ வந்து எங்க இருக்க? நான் வழக்க போல வேலை செய்யற அந்த இடத்துல தான் இருக்கேன். சரி அப்பனா நான் அங்கேயே வரேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. இந்த சைடு அவன் ஏதோ ஒரு விஷயத்த உடச்சிட்டான் போல. அதனால அங்க இருக்கிற ஓனரும் சரி அங்க இருக்கிற ஆளுங்களும் சரி பணத்தை கேக்குறாங்க. 2 லட்சம் yen நீ வந்து தர மாதிரி இருக்கும். அப்படி ஒண்டி தராம போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உன்னை நாங்க விட்டு வைக்க மாட்டோம். ஆனா நீ உடைச்சது சாதாரணமான பொருள் இல்ல, அது ரொம்ப விலை உயர்ந்த பொருள். அது பல காலமா பாதுகாத்து வச்ச பொருள் தெரியுமா? அது ரொம்ப ரேரான ஒரு ஜாரு. ஆனா இதுக்காக நீ அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் ஏன்னாச்சு தரணும். ஆனா என்ன பேசுற, அவன் வந்து ஒரு காடோட வேலையை பாக்குறான். இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துக்கினே அவனால 2 லட்சம் என்ன கொடுக்க முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா அதுக்குன்னு எங்களால எப்படி அந்த 2 லட்சம் என்ன கம்மியாக்க முடியுமா என்ன? வாய்ப்பே இல்ல. 1,50,000
50,000 என்னாச்சு அவன் தர மாதிரி இருக்கும். சரி கவலைப்படாதீங்க, அவனுக்கு வர அந்த மாசம் சம்பளம் அதுல இருக்க மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்துக்கலாம். அங்க திடீர்னு யாங் ஃபாங் வரான். ஆமா என்ன ஆச்சு? யோ உனக்கு இன்னுமா புரியல? இவன் வந்து ஒரு ஆன்டிக் பீஸை உடைச்சிட்டான். இப்போ அதுக்கான பணம் எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் எண்ணியா? 2 லட்சம் எண்ணு. இந்த பணத்தை நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும், இல்லன்னா அவ்வளவுதான். அங்க யாங்கோ அதை எடுத்து பாக்குறானா, அவன் கிட்ட QI கல்டிவேஷன் இந்த மாதிரி பவர் ஒண்டி இல்ல, அது கூடவே பொருளையும் அவனால சென்ஸ் பண்ற மாதிரி பவர் இருக்கு. அதை தொட்டு பார்க்கும் போதே அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுல என்ன கலந்துருக்கு எல்லாத்தையுமே அவனால சென்ஸ் பண்ண முடியுது. இதுல இருக்கிறது மொத்தமாவே கெமிக்கல். இது ரீசெண்டா தான் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்தோடனே அவன் பயங்கரமா ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜரை தான் தாக்குறான். அந்த அசிஸ்டன்ட் ரொம்ப கோவமாகறான். யோ என்ன தைரியம் இருக்கும், காசை கூட இன்னமும் கொடுக்கல, அதுக்குள்ளேயே நீங்க வந்து அப்படியே தாக்குறீங்க, இங்க காசை கூட பே பண்ணல, உங்களுக்கு எவ்வளவு தைரியமா? என்ன பண்ற யாங், நீ வந்து அப்படி பண்ண கூடாது. ஹேய் உனக்கு இன்னுமா புரியல? இங்க இருக்கிற அந்த பொருள் உண்மையான பொருள் இல்ல, அது ஒரு பொய்யான பொருள். ஒரு உண்மையை சொன்னா இது ஒரு ரெப்ளிகா தான். ஏய் உங்க 2 பேரையும் இன்னைக்கு வந்து நான் விட்டு போறேன், ஆனா இதுக்கப்புறம் கையில மாட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை விட மாட்டேன் பாத்துக்கோங்க. உடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து தத்து நிறுத்துறான். என்ன அப்பனா நீங்க பொய் சொன்னீங்களா? அவன் சொன்ன விஷயம் பார்த்தாலே தெரியுது அது உண்மைதானே. அலார தாடிங்க, போலீஸை கூப்பிடுங்க, இப்பயே உங்க 2 பேரை காலி பண்றேன். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது, சாரி. என்னது சாரியாச்சு மண்ணா கட்டியாச்சு. அப்படியே பயங்கரமா தாக்குறாங்க. இதனால அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க காப்பாத்திட்டால, அதுக்காக அவன் ஒரு பாட்டியே கொடுக்கறான். சா நீ காப்பாத்திட்ட, அதுக்கு ரொம்ப நன்றி. நீ இல்லனா என்னோட நிலைமை அது என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அந்த படுப்பாவிங்க அவங்க வந்து என்னை ஏமாத்திருப்பாங்க, நல்ல வேலை நீ வந்து காப்பாத்திட்ட. ஆமா அந்த விஷயம் அது வந்து எப்படி ஏற்படுது, அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமா? அதுவா என்ன கதைனா, நான் வந்து நிறையவே பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் நிறைய விஷயத்த பண்ண போய் அப்படி என்னோட நிலைமை மாறிடுச்சு. பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஏன்னா யாங்கோ பணம் நிறையவே சம்பாதிக்கணும், அவன் கிட்டயும் பணம் அது வந்து சுத்தமா இல்ல. சோ அதனால அவனுக்கு அந்த ஐடியாவும் ஞாபகம் வருது. அவன் ஒரு பில்லை பார்த்திருப்பான்ல, அதை வச்சு பணத்தை நிறையவே சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதாவது நீ இந்த வேலையை விட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இதை கேட்டோன்னே ஆளு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே துப்பிடுறான். என்னடா சொல்ற, நம்மளால இப்படி ஆரம்பிக்க முடியும்? ஏன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு கேபிட்டல்னு ஒண்ணு தேவைப்படும், அதுக்கும் மேல டெக்னாலஜிலாம் வேணும், நிறையவே பணம் இருந்தாதான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். நம்மள மாதிரி ஏழையா இருக்கிற ஆளுங்களால இப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும்? யோசிச்சு பாத்திருக்கியா நீ? ஆமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா எனக்கு என்னோட ரெசிபி மேல நம்பிக்கை இருக்கு. சொல்ற சில பல விஷயத்த ஒண்டி பண்ணாலே போதும், கண்டிப்பா என்னோட மெடிசன் அது இந்த ஊர் முழுக்க களை கட்ட போகுது. கேட்கும் போது அவனுக்கு கொஞ்சம் ஐடியா வருது. ஏன்னா இவன் சாதாரணமா அப்படியே சொல்ல, அவனுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா, அதனால அந்த வார்த்தையை நம்புறான். சரி மச்சான் வந்து உன்னை நம்புறேன், அதாவது நீ சொன்னா நம்ம செஞ்சிடலாம். சரி அப்புறம் என்ன, நாளைக்கு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ கலெக்ட் பண்ணாலே போதும். சீன்ல அந்த ஸ்க்ரால்ல இருக்கப்படி பார்த்தா இவன் நிறையவே ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு ஏரியாக்கு வரான். அங்கதான் அந்த பில்லை உருவாக்குற ரெசிபியும் இருக்கான். அதுக்காக ஜோஹான்சி அப்படின்னு ஒரு கிராஸ் இருக்கான். அந்த கிராஸை ஃபர்ஸ்ட் அவன் தேடணும். ஒரு வயசானவரும் போயின்னு இருப்பாரா, அவரு கிட்ட கேக்குறான். யோ வயசானவரு, இங்க வந்து ஏதாச்சும் ஜோஹான்சி கிராஸ் இருக்கா? தம்பி நீ வந்து கேக்குற அந்த கிராஸ் வந்து லெஃப்ட் எடுத்து ரைட் போனா ஒரு ஏரியா வரும், அங்கதான் அந்த கிராஸ் வந்து இருக்கும். ஓ அப்படியா பெருசு? ஆமா தம்பி, ஆனா நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த ஏரியால நிறையவே பாம்பெல்லாம் வேற இருக்கான், சோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரி பெருசு, நீ சொன்னா ஓகே தான், நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். ஈவன் நான் இப்போ ஒரு கல்டிவேட்டரா இருக்கேன், நான் எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்? எனக்கு வந்து அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு சின்ன சின்ன பாம்பை என்னால ஈஸியாவே தோக்கடிக்க முடியும். சின்ன சின்ன பாம்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அங்க போற வழியிலேயே ஒரு மிருகமோ ஒரு புதல்ல இருந்து வந்தா, என்னதுன்னு பார்த்தா ஒரு குட்டியான அழகான மிருகம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஸ்னேக் வருது. அட என்னையா அந்த கிழமை வந்து பாம்பு இருக்கும்னு சொன்னா, ஆனா இங்க அனக்கொண்டாவே இருக்கு. இல்ல நான் வந்து பயப்படக்கூடாது, இந்த சின்ன மிருகமும் நம்ம ஆளு கிட்ட ஹெல்ப் கேக்குது. அட இந்த சின்ன மிருகமும் என் கிட்ட ஹெல்ப் கேக்குது, நான் வந்து அதை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நான் அந்த சின்ன மிருகத்தை கூட என்னால காப்பாத்த முடியலனா நல்லா எதுக்கு இருக்கேன்? அப்படியே அவன் சம வேகமா போய் அந்த சின்ன மிருகத்தை அப்படியே காப்பாத்துறான். அந்த பாம்பு அப்படியே தாக்கலன்னு தான். நல்ல வேலை அவனோட ஸ்பீட் அவனுக்கு பயங்கரமா கை கொடுக்குது. யோ பாம்பே, நீ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்க தெரியுமா? இப்போ டைம் வந்திருக்கு, என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் செக் பண்ண போறேன். அப்படியே அவனோட கையை வச்சு அந்த பாம்பை முறுக்கி பயங்கரமா தூக்கி அடிக்கிறான். இதனால அங்க நிறையவே சவுண்ட் வருது. அந்த தாத்தாவும் கேக்குறாரு, இந்த காலத்து பசங்களுக்கு வேற வேலையே இல்ல, அதாவது பார்த்தே போக மாட்டாங்க, எல்லாத்தையுமே நாசமாக்கின்னு இருக்காங்க. இந்த சைடு அவன் அந்த பாம்பியை தோக்கடிக்கிறான். அட நான் எதிர்பார்க்கல என்னோட காம்பேட் ஸ்கில் அது வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு. அந்த காடோட பவரால நான் வந்து உண்மையிலேயே ஒரு காடா ஃபீல் பண்றேன். எவ்வளவு தூரம் வந்தோம், அந்த கிராஸை இன்னமும் நல்லா தேடி கண்டுபிடிக்க முடியல. உடனே அந்த அழகா இருக்கிற சின்ன மிருகமும் கத்த ஆரம்பிக்குதா. இதுக்கு நம்ம ஆளு பேசுற லாங்குவேஜ் வந்து புரியுது போல. அதுவும் அங்க ஒரு மாதிரி மண்டி ஆட்டுது. அங்க யாங்குக்கும் புரியுது. நீ என்ன சொல்ல வர, நான் வந்து உன் பின்னாடியே வரணுமா? வந்து பார்த்தா அந்த இடமே அவ்வளவு அழகா இருக்கு. இவன் தேடி வந்த மாதிரி அங்க நிறையவே கிராஸும் இருக்கு. அந்த சின்ன அழகான மிருகமும் அப்படியே மேல கை காட்டுது. மேல போய் பார்த்தா ரொம்ப ரேரான சோல் கிராஸ் அது இருக்கு. இதை பார்த்து காடே ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இது ரொம்ப ரேரா. அங்க யாங்கோ எடுக்கலான்னு போறானா, ஹேய் நில்றா எடுக்காத.
ஏன்னா உன்னோட சாதனமான கையை வச்சு எடுத்தா அவ்வளவுதான், அதை தொட்டாலே அப்படியே விழுந்துரும், அதை நீ அப்படியே தொடக்கூடாது, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் ரெசிபியை யூஸ் பண்ணி சமைக்கிறானா, ஆனா சமைக்கிற விஷயம் அவங்க ஒழுங்காவே வரல, அவன் சமைக்கிறது எல்லாமே நாசமா தான் போகுது. ஆமா, என்ன விஷயத்த நான் தப்பு பண்றேன், எல்லாத்தையுமே நான் கரெக்டா தான் பண்றேன், இருந்தாலும் இது ஏன் சரியா வரமாட்டு. அங்க காடோ சொல்றாரு, ஹேய் நீ வந்து டெம்பரேச்சரை ஒழுங்கா வச்சியா, நீ டெம்பரேச்சரை ஒழுங்காவே வைக்கல, அப்படியே டெம்பரேச்சரையும் அவன் ஏத்துறான். இப்படி இவன் ஏத்தும் போதே அங்க டோரை யாரோ தட்டுறாங்க, யாராதுன்னு பார்த்தா லெனு தான். ஆமா என்ன நீ வந்து இந்த டைமுக்கு வந்திருக்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு உன் டோரை கிட்ட வந்து நிக்கிறான், உள்ள வந்து என்ன விட மாட்டியா, சரி சரி இந்த மாதிரி உள்ள வா. ஆனா உள்ள வரும்போது ஒரு மாதிரி நாத்தடிக்குது, என்னத்த இவன் பண்ணின்னு இருக்கானோ. அங்க உள்ள போய் பார்த்தா அந்த பில் அது ரெடி ஆயிடுச்சா, இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அட நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த பில்லை நான் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். சரி இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா, என்ன விஷயம், அதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுவா, எனக்கு வந்து பிம்பிள் வந்திருக்குப்பா, இதை வந்து உன்னால சரி பண்ண முடியுமா, உனக்கு தான் மெடிசன்ல தெரியாத விஷயமே இல்லல, இந்த பிம்பிளை ஒண்டி சரி பண்ண, அவ்வளவுதான் விஷயமா. இப்போ நான் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எலி மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு இந்த எலியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எலி வந்து மாட்டிக்கிச்சு. இந்தா இது இருக்கு, இது ஒரு ஏன்ஷியன்டான பில்லு, எங்களோட ஃபேமிலி பாரம்பரியமா ரெடி பண்ணுவாங்க, இதை வந்து நீ சாப்பிட்டாலே போதும், உனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் அப்படியே குணமாயிடும். என்னது, அட கன்றாவியே, நான் வர அதை சாப்பிடணுமா, என்னாலலாம் முடியாது, நான் வரும்போதே ஒரே ஸ்மெல்லா இருந்தது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சாப்பிடணுமா என்ன. ஏய் என்ன, என்னோட பில்லை வந்து நீ நம்ப மாட்டியா, நானே உருவாக்குனேன், அதாவது என்னோட மெடிசினல் ஸ்கில்ல நம்ப மாட்டியா என்ன, சாப்பிடு, என்னால நம்ப முடியும், ஏன்னா நீ தான் என்ன குணமாக்குன, அதனால நான் நம்புறேன். ஆனா இது ஒண்டி பொய்யா இருந்தது, அவ்வளவுதான், நீ தான் இது எல்லாத்துக்குமே எனக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அது அவ சாப்பிட்றா, அது அவளுக்கு அவ்வளவு பிடிக்குது, இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கு. ஆமா அது என்ன பந்தாவல, ஏதாச்சும் வித்தியாசமா அவளுக்குள்ள தோண வைக்குதா என்ன, திரும்ப ஏதாச்சும் எசக்கு பசக்குன்னு ஆயிட போகுது. யாங் ஃபேங் என்ன நீ பண்ண, இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே இப்பதான் அவன் நல்லா பாக்குறான், அந்த பிம்பிள் இருக்கும்ல அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. உன்னோட பிம்பிள் அது காண போயிடுச்சுப்பா, அது இருக்கிற இடமே தெரியல, எது காட்டு, அதை நானும் பாக்கணும். அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட இது உண்மையிலேயே அற்புதமான பில்லு, உண்மையிலேயே ஒரு வேற லெவலான டாக்டர் தெரியுமா, இந்தா இது அதுக்கான பரிசு. நீ வந்து என்ன பண்ண, ஒரு விஷயம் சொல்லட்டா, நீ உண்மையிலேயே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க. இல்ல நான் வந்து அப்படிலாம் நான் ஒரு கேஷுவலான பர்சன் தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அப்புறம் என்ன, முடிஞ்சா என்ன கிஸ் பண்ண பாக்கலாம், உனக்கு என்ன பயமா என்ன, உனக்கு வந்து பயம் தானே. உடனே அவன் சாயறானா, ஒரு மாதிரி பயப்படுறா. அட நீ என்ன உண்மையிலேயே கிஸ் பண்ண போறானா, பாரு உன்னோட மூஞ்சில எனக்கு பயம் தெரியுது, நீ வந்து பயப்படுற அதுதானே. இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீ என்ன உண்மையிலேயே ஒரு பையனா என்ன, எனக்கு தைரியமே இல்ல எனக்கு கிஸ் பண்ணணும்னு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ஒன்னும் உன்ன மாதிரி இந்த மாதிரி சீப் பண்ண ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். சரி இந்த பில்ஸ் எல்லாத்தையுமே நீ வச்சுக்கோ, உனக்கு பிம்பிள்ஸோ இல்ல ஏதாச்சும் ஸ்கின்ல அலர்ஜி வந்தாலும் இதை நீ போட்டுக்கலாம், அதாவது நீ சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் சாப்பிடணும், அதை ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோ, இதனால உன்னோட ஸ்கின்ல ஆக்னே அது வந்து வராது. சரி நீ வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணனால நான் வந்து இதை வச்சுக்கிறேன். என்னையா இப்படி பண்ற, என்னோட லெஜெண்டரியான ரெசிபி அது, வெறும் ஆக்னேவை குணப்படுத்துறதுக்காக இப்படி நீ இது பண்ற, இந்த மாதிரி நேச்சரோட ரெசிபியை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமா உனக்கு, ஆனா நீ என்னன்னா இப்படி பண்ணிருக்க, நேச்சரோட ரெசிபி இப்படி வேஸ்டா போகுது ஆக்னேக்காக. நெக்ஸ்ட் சீன்ல அவன் ரொம்ப அவராவே கல்டிவேஷன் பண்றான், வந்து இதே மாதிரி பண்ணாதான் என்னோட லெவலை இன்னமும் ஏற்ற முடியும், அதே மாதிரி அந்த ரெசிபி எல்லாம் உருவாக்குன அந்த பில் அதை இன்னமும் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கால் வருது, யார் அதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான். லிங் இந்த பொண்ணுக்கு என்ன வேலை, திரும்ப எனக்கு கால் பண்றா. இப்படி இவன் யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனிமேவே வேற லெவல்ல இருக்கும், சோ அதனால உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, நம்ம இதே மாதிரி நல்ல நல்ல அனிமேவை நம்ம பார்க்கலாம். மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போடுங்க, இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3K லைக் மேலேயாச்சும் கொண்டு வர பாருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு அப்பதான் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த அனிமேயோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போன அனிமேவை நான் எதுக்கு இன்னமும் போடலனா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் தான். இந்த அனிமேயோட சப்டைட்டில் நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், சப்டைட்டில் ஒரு மாதிரி ஒழுங்காவே இல்ல. ஆனா அந்த அனிமேயோட சப்டைட்டில் வந்து தப்பா இருக்கா, அதை பார்த்து நான் உங்களுக்கு சொன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு புரியாது. அப்பப்போ நான் வந்து அதை அப்டேட் பண்றேன். என்ன மிஞ்சி போனா ஒரு 5 எபிசோட் 6 எபிசோட் தான் இருக்கும், நம்ம சீக்கிரமா அதையும் பார்க்கலாம், இதையும் நம்ம டெய்லி பார்க்கலாம். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கீழே சொல்லுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பண்ற சேட்டையே இருக்கு. ஹீரோ கிட்ட சாதாரணமான பவர் சொன்னும் இல்ல, அவன் கிட்ட பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு, கல்டிவேஷன் இருக்கு, QI பவரும் இருக்கு. எந்த பொருள் அவன் கிட்ட கொடுத்தாலும் இதுக்குள்ள என்ன இருக்கு, அது உண்மையான பொருளா இல்லையா, அதை கூட நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோ வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண போறான்னு. இதை வச்சு ஆளு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கான், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்திருக்கும், ஏன்னா 2-3 எபிசோட நான் கமெண்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.